ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 513. இங்கு ஒரு முனி புங்கவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாரத யுத்தம் முடிந்து பகவான் கிருஷ்ணர் மதுராவுக்கு புறப்படுகின்றார். வழியில் ஒரு சந்நியாசியை காண்கின்றார். இப்பொழுது அந்த துறவி பகவான் கிருஷ்ண பரமாத்மா இடம், என்ன மதுசூதனா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மூண்ட பகைமை தீயை தணித்து இரு தரப்பினரையும் நட்பு உறவு பூணச் செய்தாய் அல்லவா? துரியோதனாதிகளும் பஞ்ச பாண்டவர்களும் சுகமாக இருக்கின்றார்களா அல்லவா என ஆர்வத்துடன் வினவுகின்றார். இப்பொழுது திருவிக்கிரமன் புன்முறுவலுடன் கூறுகின்றார், இல்லை இல்லை, இரு தரப்பினருக்கும் பெரும் யுத்தம் மூண்டு அந்த போர்த்தியில் கௌரவர்கள் அனைவரும் பொசுக்கப்பட்டு விட்டார்கள் என பதிலளித்தார். இதனை கேட்டதும் துறவிக்கு பெரும் கோபம் மூண்டு விட்டது. அவர் தாமோதரனை எரித்து சாம்பல் ஆக்கி விடுவது போல் பார்த்து, என்ன என்ன பெரும் யுத்தம் மூண்டு பூண்டோடு கௌரவர்கள் அழிந்து விட்டார்களா? நீ நினைத்து இருந்தால் போரை தவிர்க்கச் செய்து அமைதியை நிலைநாட்டி இருக்க முடியும். உலகங்களுக்கெல்லாம் தலைவனான நீயே நாசத்தை முன் நின்று நடத்தி இருக்கின்றாய். இதற்கு நீ உரிய தண்டனையை அடைந்து தீர வேண்டும். உன்னை நான் சபிக்கப் போகிறேன் என கோபத்தாலும் ஆவேசத்தாலும் சிங்கநாதம் செய்தார் அவர். இப்பொழுது அந்த சந்நியாசி மாயையால் உந்தப்பட்டு இவ்வாறு கூக்குரல் இடுகின்றார் என்பதை உணர்ந்து கொண்ட பத்மநாபன் அவரை கருணையுடன் நோக்கி, ஓ துறவி அவர்களே, எனக்கு சாபம் கொடுக்கும் வல்லமை படைத்தவன் இந்த அண்ட சாசரத்தில் எவனும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக. என்னை நீங்கள் சபித்தால் உங்கள் தவத்தின் சக்தி உங்களை விட்டுவிட்டு நீங்கிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் சாது தன்மையை தக்க வைத்து கொள்ளுங்கள் என கூறினார், புன்முறுவலை உதட்டில் தவள விட்டவாறு. இப்பொழுது துறவி தமது நிலையை உணர்ந்து கொண்டு உள்ளுக்குள் வெட்கப்பட்டார். என்றாலும் 7 உலகங்களுக்கும் தலைவனான தாமோதரர் அவரிடம் நமக்கென்ன கோபம் இருக்க முடியும் என தேற்றிக்கொண்டார். உபேந்திரன் தனது உரையை மேலும் தொடர்ந்து கூறினார், ஓ முனிப்புங்கவரே, நான் விஷ்ணுவாக இருக்கும்போது எல்லோருக்கும் இறைவனாக காக்கும் கடவுளாக விளங்குகிறேன். ஆனால் அவதாரங்களின் போது இறைத்தன்மை பொங்கி பிறவிக்கும் தன்மை உள்ளவனாக இருக்கின்றேன், அவ்வளவே. மற்றபடி மனிதனாக பிறந்தால் மனித தன்மை உடன் மனிதனாகவே வாழ்கின்றேன். ஆமையாக அவதரித்தால் ஆமையாக செயல்படுகின்றேன் என புன்னகையுடன் திருவாய் மலர்ந்து அருள, அந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தவ சிரேஷ்டர் தம் செயலுக்கு மிக வருந்தி மன்னிப்பு கோரி பல அரிய வரங்களை பெற்று சென்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்